வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தேசிய அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகள் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை போதுமானது. அமெரிக்கா தெரிவித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனம். பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு ரஞ்சன் ராமநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை குழுவின் தலைவருக்கு சவால். நல்லாட்சிக்கான ஒழுக்க கோவையை அமைச்சரவையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என சந்திரா ஜாரத்ன தெரிவிப்பு. மன்னார் மனித புதைக்குழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கிணறு அமைந்துள்ள பகுதிக்குள் போலீசாரின் அனுமதியின்றி உட்பிரவேசிப்பதற்கு தடை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை போதுமானது என அமெரிக்கா தெரிவித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை கண்டிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு ஆதரவானவர் என்பதால் அவரை பதவி நீக்குவதற்கு இலங்கை தமிழர் பிரச்சினையை கையில் எடுத்த அமெரிக்கா தற்போது தனக்கு சாதகமானவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் தனது சொந்த முகத்தை காட்டுவதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போர்க்குற்றம் தொடர்பில் பன்னாட்டு விசாரணை தேவை என வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு பசுமை தாயகம் சார்பில் மனு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு தொடர்பில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தாம் வலியுறுத்த உள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் அமெரிக்க அரசின் போக்கினை கண்டித்து எதிர்வரும் 1ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனிடம் நாம் வினவினோம். நாங்கள் கருமங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு நாங்கள் நமது நிலைப்பாட்டு தெளிவாக சொல்லுவோம். மனித உரிமை பேரவையில அறிக்கை இன்னும் சில நாட்களில் வெளிவரும். வெளிவந்த பிறகு அது விடயம் சம்பந்தமாக கருத்தை நாங்கள் சொல்லுவோம். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். தெற்காசிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உதவி ராஜாங்க செயலாளர் நிசா பிஸ்வால் அவர்கள் கொழும்புக்கு வந்து அறிவித்த அறிவிப்புகள் எங்களை மிகவும் கவலை கொள்ள செய்திருக்கிறது. நிலைமை உள்நாட்டு விசாரணையாக மாறலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலேதான் இனப்படுகொலையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக போர்க்குற்றங்கள், மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றை விசாரிக்க வேண்டும். பொறுப்பு கூறல், நீதி கிடைக்க வேண்டும், அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாமே என்ன நடக்கப் போகின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற சூழ்நிலையிலே வெறுமனே இலங்கையில் இருந்து மாத்திரம் நாங்கள் குரல் கொடுத்தால் மாத்திரம் போதாது. தொப்புள் கொடி உறவுகளான தாய் தமிழகம் மிக உறுதியாக குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்காக எழுந்து நின்று ஆக்ரோஷமாக போராட வேண்டும் என்று பகிரங்கமாக தாய் தமிழக மக்களையும் குறிப்பாக அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வேண்டியிருக்கின்றோம். அதே போல புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழினமும் ஓங்கி உரத்த குரலிலே கொடுக்க வேண்டும் என்பதுதான். நாங்கள் போர்க்குற்றம் உள்நாட்டு விசாரணையை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். எங்களுக்கு அது தேவை இல்லை. எங்களுக்கு தேவை சர்வதேச நீதி விசாரணை தான். பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த அமரர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அடையாள அணிவகுப்பிலே ஒரு கடற்படை சிப்பாய் துப்பாக்கி பிடியால் அடித்து கொல்ல முயற்சியிலிருந்து மயிலிழையிலே உயிர் தப்பியவர். ஒருவேளை அவர் அந்த தாக்குதல் பலமாக இருந்திருந்தால் தளத்திலேயே கொல்லப்பட்டிருப்பார். அப்படியா கொத்தவருக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசம் திரும்பி பார்க்க வேண்டும். அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்து வெளியிலே விட்டார். ஆகவே இவர்களுடைய உள்நாட்டு விசாரணை எல்லாம் அறகுறையாக இந்த சிப்பாய்களை பிடித்து ஒரு 5-10 சிப்பாய்களை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பிறகு பொது மன்னிப்பு கொடுத்து விடுகின்ற இந்த பித்தல் ஆட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கிணறு அமைந்துள்ள பகுதிக்குள் போலீசாரின் அனுமதியின்றி உட்பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தினால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் போலீசாரின் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவலை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் அல்லது பாராளுமன்றத்தின் ஏனைய பதவிகள் தொடர்பில் இதுவரையில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கின்றது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூடிய பின்னர் இது தொடர்பில் தீர்மானங்களை எட்ட உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமித திசாநாயக்க கூறுகின்றார். 8வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு நடைபெற உள்ளது. ஆரம்ப நிகழ்விற்கான நடவடிக்கைகள் தற்போது பாராளுமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி 106 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 95 ஆசனங்களையும் பெற்றன. இலங்கை தமிழரசு கட்சி 16 ஆசனங்களையும் மக்கள் விடுதலை முன்னணி 6 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனம் வீதம் கைப்பற்றின. ஆரம்பேதிම සිදුවන්නේ ஜனாதிபதியின் உரையை பாராளுமன்ற பொதுச் செயலாளர் முதலாவதாக வாசிப்பார். அதன் பின்னரே பாராளுமன்றத்திற்கான சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார். சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையிலேயே ஆசனங்கள் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி உறுப்பினராகவே பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பார். அவரின் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையிலேயே ஆசனம் வழங்கப்படும். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்படும். அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி வரை பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். ஜனாதிபதியின் தலைமையில் வைபவ ரீதியாக பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்றம் மீண்டும் கூடும். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் அன்றைய தினம் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. தேர்தலின் பெரும்பான்மையான ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளமையினால் ஐக்கிய தேசிய கட்சியின் சபாநாயகர் ஒருவரை பெயரிடுவது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் தற்போது எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. ஏனெனில் இன்னும் நாட்கள் உள்ளன. 1ஆம் தேதி நாம் அனைவரையும் தீர்மானிக்க வேண்டும். அதனால் எமக்கு எவ்வித அவசரமும் இல்லை. முன்னரை போன்று வெற்றிடங்களை நிற்பாது 2 கட்சிகளினதும் அடையாளத்துடன் ஒன்றிணைந்து நாட்டை முன்னோக்கி எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பிலேயே தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவிற்கு நாம் கலந்துரையாடினோம். அதனால் அமைச்சு பதவி மற்றும் அதிகாரம் ஆகிய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் சிந்தித்து எவ்வாறு செயற்படுவது என்ற தீர்மானங்களை எடுக்க உள்ளோம். அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும். அரசாங்கத்தின் பிரதான பங்குதாரராகவே நாம் எதிர்காலத்தில் செயற்பட உள்ளோம். புதிய அமைச்சரவை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியிடமும் நாம் வினவினோம். How many more ministers in this national government and how many deputy ministers? I cannot give an exact answer. That I tentatively it may be about 45 ministers. 45 ministers and how many deputy ministers? Maybe equal number. 45 ministers and 45 deputy ministers. Deputies and state both. So it's going to be a large cabinet. Large cabinet. Is this because you want to fulfill the aspirations of those in the cabinet? No. இல்லை, தேசிய அரசாங்கத்தை 2 வருடங்கள் தற்காலிகமாக முன்னெடுப்பதற்கான வாக்குறுதியை நாம் வழங்கியுள்ளோம். இதனை தீர்க்கும் பட்சத்தில் இதனை விட சிறிய அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும். When will the cabinet? Tentatively on 2nd. However, கட்சி தலைவர்களுக்கு அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருட பூர்த்தி என்பதனால் அன்றைய தினம் அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்யாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கூறினாரே. கட்சி தலைவர்களுக்கு அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். 2ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய கட்சி சம்மதித்தது. அன்று கட்சியின் வருட பூர்த்தி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என நான் எண்ணுகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு மீண்டும் இன்று கூடியது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் மத்திய செயற்குழு கூட்டம் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. தேசிய அரசாங்கத்தின் பதவிகள் உள்ளிட்ட தற்போதைய நிலைமை தொடர்பில் இதன்போது விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. ගැන මධ්‍යම කාර්යක සභාව තීරණයක් ගත්තා. ඒ බලතල
ගරු ජනාධිපතිතුමා ඒ කියන්නේ අපේ පක්ෂයේ නායකතුමාට පවරන්න. එතුමා සියලු දෙනාත් එක්කම සාකච්ඡා කරලා ඒ අවසාන තීරණය ගනී. නෑ ඔක්කොම තනතුරු සියලුම තනතුරු පිළිබඳ අවසාන තීරණය විශේෂයෙන් පාර්ලිමේන්තුවට සම්බන්ධ තනතුරු එතුමා සියලුම දෙනාත් එක්ක සාකච්ඡා කරලා අපිට දන්නයි. ඒකයි තීරණය මධ්‍යකාරක සභාවේ. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர்களாக இடையூறின்றி செயற்படுவதற்கு இடமளிக்குமாறு கோரி பேராசிரியர் விஸ்வா வர்ணபால மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கு இன்று மீளப் பெறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் இதற்கு முன்னர் சுசில் பிரேமஜாந்த் மற்றும் அன்று பிரியதர்ஷனையாப் ஆகியோருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சுசில் பிரேமஜாந்த் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் விஸ்வா வர்ணபால மற்றும் துமிந்த திசாநாயக் ஆகியோர் இடையூறின்றி பொதுச் செயலாளர்களாக தொடர்ந்தும் செயற்பட முடியும் என சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். இந்த வழக்கில் பேராசிரியர் விஸ்வா வர்ணபால மற்றும் துமிந்த திசாநாயக் ஆகியோர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன் மற்றும் சந்தக ஜெயசுந்தர் உட்பட சட்டத்தரணிகள் குழாம் ஒன்று ஆஜரானது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் காணப்பட்டன, தீர்வு பெறப்பட்டுள்ளது, அனைத்து இடையூறுகளும் தீர்க்கப்பட்டுள்ளன. பொதுச் செயலாளராக எதிர்காலத்தில் செயற்படுவதற்கு நான் எண்ணியுள்ளேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக செயற்பட முடியாதமையால் துமிந்த திசாநாயக் மற்றும் விஸ்வா வர்ணபால் ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீள பெறப்பட்டது. கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்க்கிறோம். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியின் அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகப்படும் கிணறு அமைந்துள்ள பகுதிக்குள் போலீசாரின் அனுமதியின்றி உட்பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் போலீசாரின் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித புதைக்குழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கிணற்று பகுதி மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவுக்கு அமைய இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த கிணறு காணப்படும் பகுதியின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பகுதியின் வரைபடத்தை தயாரிக்குமாறு நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கிணறு அமைந்துள்ள பகுதிக்கு போலீசார், நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்கள உத்தியோகத்தர்கள், மாவட்ட சட்டத்தரணிகள் மற்றும் காணாமற் போனோர் சார்பில் VS நிரஞ்சன் உள்ளிட்ட சட்டத்தரணிகளும் சென்றிருந்தனர். மன்னார் மனித புதைக்குழி தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றினை பாதுகாப்பதற்காகவும் அதை அடையாளப்படுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு நீதிபதியின் முன்னிலையில் சட்டத்தரணிகள், நிலளவை திணைக்களம், போலீசார் பிரசன்னத்தோடு அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு எவரும் நுழையக்கூடாது. அதே நேரம் போலீசார் 24 மணி நேரம் பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அது மட்டுமில்லை, இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிணறு 2.5 மீட்டர் அளவுடையதாகவும் 15 சென்டிமீட்டர் அகலத்தை விட்டத்தை கொண்டதாக அந்த கிணறு காணப்படுகிறது. அரைவட்டமாக பார்க்கும்போது அவ்வாறு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காணாமற் போனோரின் உறவினர்கள் சார்பாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணத்தை கவனத்திற்கொண்ட நீதவான் புதைக்குழி அமைந்துள்ள பகுதியில் இருந்ததாக கூறப்பட்ட கிணற்றை அடையாளப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். 2013ஆம் ஆண்டு அந்த பகுதியில் நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 80க்கும் அதிகமானோரின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. நீதவானின் உத்தரவிற்கு அமைய 24 மணித்தியாலங்களும் அப்பகுதியைச் சூழ போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கான வீதியும் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திலே மீள எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இது தொடர்பான சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மன்னார் திருக்கேதீச்சரம் பகுதியிலிருந்து நவரத்தினம் கபிலநாத். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் 20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள கடும் வெப்பத்துடன் கூடிய வானிலையினால் அங்கு நீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அவரது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை, வவுணதீவு, கொக்கட்டிச்சோலை, வெள்ளாவழி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்போதும் நீருக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. கிணறுகள் வற்றியுள்ளதுடன் மட்டக்களப்பில் உள்ள பல குளங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளமை அவரது கேமராக்களில் இவ்வாறு பதிவானது.
வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பல மைல் தொலைவுக்கு சென்று நீரை கொண்டு வருவதாக அவரது செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஆயித்தியமலை, உன்னிச்சை, கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளில் வழமையாகவே குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தற்போது அதிக வெப்பத்துடன் கூடிய நிலைமை தோன்றியுள்ளமையினால் அதிக வறட்சி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஆயித்தியமலையில ஊரில் தண்ணி பஞ்சம் மாதிரி இருக்குது. எங்களுக்கு குடி தண்ணியும் இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, ஒரு பயிரிய தண்ணி இல்லை. குளங்களுக்கு அருகில் கிடங்குகளை தோண்டி தமது தேவைக்கான நீரை அந்த பிரதேச மக்கள் பெற்றுக் கொள்கின்றனர். இதேவேளை உன்னிச்சை குளத்தில் இருந்து குழாய் மூலம் மட்டக்களப்பு நகருக்கு நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் ஆனால் உன்னிச்சை பகுதிக்கு நீர் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் அந்த பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உன்னிச்சையிலிருந்து இந்த 50 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னிச்சை குளத்திலிருந்து தண்ணி பைப் லைனா மட்டக்களப்பு கத்தாங்குடிதங்கள தண்ணி போகுது. எங்களுக்கு நாங்க உன்னிச்சையில இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி துப்புரா தண்ணி இல்லை. நாங்க இந்த ஒரு பூவலை கிண்டுனா தான் எங்களுக்கு தண்ணி. டவுன் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு அனாவசியமான நீரை வழங்கி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த உன்னிச்சை குளத்து தண்ணீர் எந்த தேவைக்குமே பயன்படுத்துறாங்க. வெறும் பூக்கண்டுக்கு மட்டும் தண்ணி அடிக்காங்க. ஆனா இந்த உன்னிச்சை வண்டி வாழ்ற மக்கள் குடி தண்ணிக்காக வண்டி 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போய் இந்த குளத்துல பூவலை கிண்டி ஒரு பூலில் அள்ளித்து போறாங்க. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியுடனான நிலைமை குறித்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச செயலாளர்களால் முன்னளிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி 91 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 20,000 குடும்பங்கள் குடிநீர் வசதியை வேண்டி நிற்கின்றன. இவர்களுக்கான குடிநீர் விநியோகம் பிரதேச சபைகளினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் 65,000 தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இவர்களுக்கான நீர் விநியோகத்தை பிரதேச சபைகள் மூலம் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றை வழங்குவதற்காக 6 மில்லியன் ரூபாயை அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சிடமிருந்து கோரியிருக்கின்றோம். பிரதேச சபைகளுக்கு சென்ற வருடத்திலே நாங்கள் புதிய தண்ணீர் பவுசர்களை வழங்கியிருந்தோம். அவற்றினூடாக அவர்கள் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பிரதேச செயலாளர்களுக்கும் பிரதேச சபையினருக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக முறைப்பாடுகளினால் அவர்கள் பிரதேச செயலாளர்களிடம் அந்த முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் மஞ்சள் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேதராய் அலங்கார கந்தன் இன்று மஞ்சள் திருவிழாவில் எழுந்தருளினார். நல்லிக்கந்தன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து தேவியர் சமேதராய் முருகப்பெருமான் பக்தர்கள் புடைசூழ ஊழ்வீதி வலம் வந்தார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் கடந்த 19ஆம் திகதி ஆரம்பமானது. அடுத்த மாதம் 11ஆம் திகதி ரதோற்சவ திருவிழாவும் 12ஆம் திகதி தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நல்லாட்சிக்கான பங்களிப்பை சுட்டிக்காட்டும் வகையிலான ஒழுக்க கோவை ஒன்றை அமைச்சரவைக்கு அறிமுகம் செய்வதன் அவசியம் தொடர்பில் வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். நிர்மாணத்துறைசார் விடயங்களுக்கு தேசிய கொள்கை ஒன்றின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு நிர்மாண கண்காட்சி இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்தார். இந்த கண்காட்சி எதிர்வரும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து இடம்பெற உள்ளது. கண்காட்சி கூடங்களை ஜனாதிபதி சென்று பார்வையிட்டார். ඉදිකිරීම් ශේෂ්ත්‍රයේ ඇති තිබෙන ජාත්‍යන්තර දැනුම හා நிர்மாணத்துறையில் காணப்படுகின்ற சர்வதேச அறிவு மற்றும் அதன் வளர்ச்சியுடன் ஒன்றிணைந்து உலக நாடுகளுடன் போட்டியிடக்கூடியவாறு நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். நாடென்ற வகையில் நிர்மாணத்துறைக்கு தேசிய திட்டம் ஒன்று தேவைப்படுகிறது. அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இத்துறைசார் அரசு மற்றும் தனியார் துறையினர் ஒன்றிணைவினூடாக தேசிய கொள்கையை தயாரிக்க முடியும். இது இடம்பெற வேண்டும் என்பதே எனது நம்பிக்கையாகும். கொழும்பு 12இல் அமைந்துள்ள 2 தொடர்மாடி குடியிருப்புகளின் கழிவகற்றல் தொகுதி உரிய முறையில் இல்லை என அங்கு வாழும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாரிய அசௌகரியங்களை நாளாந்தம் எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பு 12 சென்ட்ரல் வீதி தொடர்மாடி மற்றும் ஆட்டுப்பட்டி தெரு 248ஆம் இலக்க தொடர்மாடி திட்டங்களுக்கான கழிவகற்றல் தொகுதி கடந்த 5 வருடங்களாக சீர் செய்யப்படாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதனால் அந்த பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் அங்கு வாழும் மக்கள் கூறுகின்றனர். கழிவுநீர் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தற்காலிக கழிவகற்றல் நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற போதிலும் இதற்கான நிரந்தர தீர்வு என்று பல வருடங்களாக பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த 5 வருடங்கள் மிக மோசமாக எமது பகுதியில் டினேஜ் லைன், வேஸ்ட் லைன் இரண்டுமே பழுதடைந்துள்ளது. இதுவரையும் எமது பகுதி எதுவுமே செய்து தரப்படவில்லை. இது எங்களுக்கு முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். யார் அதுக்குரிய அதிகாரிகளோ நாங்கள் உரியவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். மழை பெய்தால் 2 தண்ணியும் மேலால் போகும் பொழுது நாங்கள் அதை தாண்டித்தான் வெளியில் போக வேண்டியுள்ளது. இனியாவது எங்களுக்கு இது ஒரு புதிய முறையில் அமைஞ்சு தர வேண்டும் என்றதை நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் கடந்த 50 வருடங்களாக பயன்படுத்தி வந்த கிணற்று நீரை தற்போது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிணற்றை நாங்கள் 50 வருடங்களுக்கும் அதிக காலம் பயன்படுத்தி வருகின்றோம். கழிவுநீர் கசிந்துள்ளமையினால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னர் இருந்தே இந்த கிணறு மிகவும் பயனுள்ளதாக காணப்பட்டது. கழிவகற்றும் குழாயொன்று இந்த கிணற்றுக்குள் கசிவை ஏற்படுத்தியுள்ளது. பல வருடங்களாக அசௌகரியத்தை ஏற்படுத்தி வரும் கழிவகற்றல் கட்டமைப்பை சீரமைத்து தருமாறு தொடர் மாடிகளில் வாழும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் கொழும்பு மாநகர சபையின் கழிவகற்றல் பிரிவின் பணிப்பாளரிடம் நாம் வினவினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக அவர் தெரிவித்தார். நெற்கொள்வனவு மத்திய நிலையங்கள் சிலவற்றில் பிரச்சினைகள் காணப்படுகின்ற போதிலும் நிர்ணய விலையில் நெற்கொள்வனவு செய்யப்படுவதாக நெற்கொள்வனவு சபை அறிவித்துள்ளது. நெற்கொள்வனவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நெற்கொள்வனவு சபையின் தலைவர் MP ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறுபோக நெல் அறுவடைக்கான நிலை நிர்ணய விலையில் கொள்வனவு செய்யும் நடவடிக்கை அரசினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் மாத்தளை உள்ளிட்ட சில பகுதிகளில் நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படவில்லை என கடந்த வாரங்களில் அறிய கிடைத்தது. இந்த நிலையில் இதுவரை எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். அம்பாறை உகன பகுதியில் உள்ள அரசு நெற்கொள்வனவு மத்திய நிலையத்திலும் இவ்வாறானதொரு சூழ்நிலையே காணப்படுகிறது. ரஞ்சன் ராமநாயக்க நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் ஜெகத் பாலபெட்டபத்தி பதிலளித்துள்ளார். தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் செயற்பாடு தொடர்பில் விவாத நிலையொன்று தோன்றியுள்ளது. ரஞ்சன் ராமநாயக்க කියන කෙනෙකු ஒருவருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என ரஞ்சன் ராமநாயக்க கூறினார். இது போலியான குற்றச்சாட்டாகும். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டங்களுக்கு அமைய அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை பொறுப்புடன் நான் கூறுகின்றேன். அந்த முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்க ஆணைக்குழுவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அத்துடன் ரஞ்சன் ராமநாயக்க தனிப்பட்ட ரீதியில் என்னை அவமதித்துள்ளார். 35 வருடங்களுக்கு அதிகமாக சட்டத்துறையிலும் நீதித்துறையிலும் உயர் மட்டத்தில் நான் இருந்துள்ளேன். எனக்கு கைதேர்ந்த அனுபவம் இருக்கிறது. கீர்த்திமிக்க ஒருவர் என்ற ரீதியில் இதனை போன்ற அர்த்தமற்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. பாலபடவதி மஹாத்யா பஹுகே ටිකේ එතුමාගේ භූමිකාව பாலபடவதியின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து பிரச்சனை ஒன்று உள்ளது. அவர் இந்த கேள்விகளுக்கு கடந்த காலங்களில் பதிலளித்துள்ளாரா? லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு வருடாந்த அறிக்கை கூட பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. ஒரு வருடாந்த அறிக்கை கூட பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 48 வழக்குகள் உள்ளதாக பத்திரிகை ஒன்றுக்கு கூறியுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை குறித்து சபாநாயகர் அறிவிக்கவில்லை. பாலபெட்டபந்தியின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து பிரச்சினை ஒன்று உள்ளது. அவர் இந்த கேள்விகளுக்கு கடந்த காலங்களில் பதிலளித்துள்ளாரா? லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு வருடாந்த அறிக்கை கூட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.